பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி சுகம் அனுபவித்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு ஊரக தொழில்துறை ஊரக அமைச்சரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் முன்னிலையில் இணைந்தார்கள். அப்படி இணைகின்ற பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பல்வேறு தவறான கருத்துக்களை அவர் தான் தோன்றித்தனமாக பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியில இணைந்தவங்க மத்தியில் அவர் பேசும்போது மாற்று கட்சின்லாம் சொல்லாதீங்க, இது தாய் கட்சின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தார். அதிமுகவுக்கு தாய் கட்சியா இருக்கும். அதனால்தான் நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று நான் கூறினேன். அவர் ஒரு கட்சியில் உறுப்பினராகி அந்த கட்சி தலைவரை கொள்கை ரீதியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி வளர்வதற்கு தன்னை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டு இவருடைய உழைப்பின் இணைத்து ஒரு தலைவர் உருவாயிருந்தால் அந்த தலைவர் மீது எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும் என்று அவருக்கு புரிந்திருக்கும். அந்த கட்சியின் மீதும் எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தன்னுடைய உழைப்பும் தியாகமும் இருக்கின்ற காரணத்தினால் அதை அவர் உணர்ந்திருப்பார். ஆனால் நெல்மேல் குருவி போல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி ஓடி சென்று, ஏற்கனவே நான் 2 நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களுக்கு நான் இந்த கருத்தை சொன்னேன். முதலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓடினார், அங்கு வாய்ப்பில்லை. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகள் போனார், வாய்ப்பில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்தார், வாய்ப்பு கொடுக்கவில்லை. இறுதியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் தேர்தல் வந்தது, வாய்ப்பு கிடைத்தது, அமைச்சரானார். அதோடு அவர் நின்று விட வேண்டும். ஆனால் மற்ற கட்சியினுடைய வரலாற்றையோ மற்ற கட்சியுடைய வளர்ந்த விதத்தையோ அந்த வளர்கின்ற கட்சிக்கு எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் செய்த தியாகத்தையோ அவர் மதிப்பிடாமல் தான் தோன்றித்தனமாக இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வாக்களித்துதான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் மீதுள்ள நீக்கமர பக்தியால் கடுமையாக உழைத்துக் கொண்டு தன் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கின்ற அந்த உன்னத தொண்டனை இந்த சந்தர்ப்பவாதி கொச்சைப்படுத்துகிறார். இதோடு அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நேரடியாக போராட்டத்தில் அவர் முன்பாகவே நான் சென்று விடுவேன் என்பதை இறுதி எச்சரிக்கையாக கூறுகிறேன். அரசியலில் ஒரு பண்பு இருக்க வேண்டும், அரசியலில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதே போல இன்னொரு கருத்தை எங்களுடைய பொதுச் செயலை பற்றி கூறியிருக்கிறார். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்தவர்கள் என்னுடைய பொதுச் செயலாளர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சியை துவக்கிய பொழுது சிலுவம்பாளையம் என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய தொண்டனாக இருந்த அவர் உன்னத தலைவர், எங்களுடைய தலைவர். அவரை பற்றி
கருத்துக்கள் சொல்வதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் தார்மீக உரிமையும் இல்லை. தயவு செய்து மற்ற கட்சி தலைவர்களை உதாசீனப்படுத்தி பேச வேண்டாம் என்பதை நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தையே காட்டி கொடுத்துக்கிட்டு செல்கின்ற அவர்களை வரவேற்கின்ற இந்த சந்தர்ப்பவாதி அவர்களோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் கட்சியை பற்றியோ எங்கள் தலைவரை பற்றியோ பேசுவதற்கு எந்தவித அருகதையும் திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களின் மீதும் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி அந்த நம்பிக்கை துரோகம் செய்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நம்பிக்கை துரோகம் செய்தவர். எங்களை பாற்று யானை பேரம். உனக்கு என்னையா அருகதை இருக்கு? 2 திராவிட கட்சிகள் இந்த தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். நாங்க யானை பேர பேச வேண்டியதே தேவையில்லை. அவர்கள் எங்களுக்கு எதிரி, நாங்க அவங்களுக்கு எதிரி. இதுல எப்படி நாங்க போய் பேசுவோம்? எப்படி பேச முடியும்? நீங்க புதுசா இப்ப வந்திருக்கிறீங்க, இயக்கத்துக்கு ஆட்சி வயதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க தான் பல்வேறு வகையான தகுதி திட்டம் பண்ணிருக்கீங்க. முதலில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை உடைத்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளை உடைத்தீர்கள். அந்த காங்கிரஸ் இயக்கத்தை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டீர்கள். அதே போல அந்த காங்கிரஸ் தொடர்ந்து தன்னுடைய தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது வந்த அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலையும் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள்! இப்படி உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்ற கட்சிகளை எல்லாம் பலிக்கடாகி கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மீது வன்மம் காட்டுகிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய சித்து விளையாட்டுகள்